ப்ளூமேரியா செடியோட இந்த லெமன் கிராஸ் நல்லா வளர்ந்துருந்தது. ஸோ நம்ம எடுக்கிறப்ப இந்த தொட்டி ஃபுல்லாக உடஞ்சிது. ஸோ அதனால் இது தனியாக அது தனியாக நம்ம வந்து இப்போ பிரித்து வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பொறுமையாக எடுங்க. இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வேர் வந்து அஃபெக்ட் ஆகாமல், 2 வேரும் இந்த செடியும் அஃபெக்ட் ஆகாமல் அந்த செடியும் அஃபெக்ட் ஆகாமல் தனித்தனியாக நம்ம பிரித்து எடுக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து ப்ளூமேரியா செடி நல்லா பூத்துட்ருக்கு. இதில் வைங்க. ஸோ இதை வந்து நல்லா வேர் பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்பவே சூப்பராக படர்ந்துருக்கு. கொஞ்சம் மண்ணை எடுத்துகிட்டு வைக்கணும், வெளியே கீழே 1 இன்ச் தான் மண்ணை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து அழகாக உள்ளே தூக்கி வைக்கிறோம். சூப்பராக கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து மண்ணை ஆட் பண்ணுங்கள். சென்டராக இருக்கான்னு பார்த்துக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக இல்லைன்னா இந்த மண்ணை கொஞ்சம் கிராஸாக வச்சாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது, மண் போடுங்க. இது அழகாக பூத்துருக்கு, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்தளவுக்கு பூக்களோட இந்த செடியை பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ரீபார்ட் பண்ணுறோம்.